வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 16ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்கு கால் ஆப்ஷன்ல பயங்கரமான ட்ராப் இருந்துச்சு. ஸோ புட் ஆப்ஷன் சைடு பயங்கரமா ட்ராப் பண்ணி கால் ஆப்ஷன் சைடு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கா மேலே போச்சு. அப்போ இந்த கால் ஆப்ஷன் சைடு மேலே போனதுக்கான காரணம் என்ன? அண்ட் இன்னைக்கு நமக்கு கால் ஆப்ஷன் சைடு தான் ப்ராஃபிட்ஸ் கொடுத்தனால நாளைக்கும் நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் ப்ராஃபிட்டா இருக்குமா, இல்ல மார்க்கெட் மேலே போகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இது நிஃப்டி 50ல மட்டும் கிடையாது, சென்செக்ஸ்ல இன்னைக்கு என்ன பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன, ஸோ நாளைக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுமா நம்மளோட பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அப்போ இந்த 3 இண்டெக்ஸஸ்லையுமே நம்ம ஒரு கிளியரான ஒரு அனாலிசிஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறதுன்னு பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு சம்மந்தமாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ தட் நமக்கு இன்னைக்கு நைட்டு நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம், நாளைக்கு வந்து நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாளையோட யூஎஸ் மார்க்கெட்டையும் கேப் அப் கேப் டவுனுக்கு ஏதாவது பாசிபிளாங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கேப் அப் எதிர்பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு நமக்கு காலையில் கேப் அப் தான் சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த கேப் அப் எவ்வளோ சொல்லியிருந்தோம்னா ஒரு 60லேருந்து 80 பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி க்ளோஸ் ஆன பொசிஷன்லேருந்து ஓப்பன் ஆன பொசிஷன் பார்க்கும்போது நமக்கு ஏறக்குறைய ஒரு 50 பாயிண்ட் இருக்குது. ஆனால் நமக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு 80 பாயிண்ட் கேப் அப் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு க்ளோஸ் ஆன பொசிஷன். அங்கிருந்து நமக்கு பார்க்கும்போது ஓப்பன் ஆன பொசிஷன், நான் கூட ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கல, ஓப்பன் ஆன பொசிஷன் எடுக்கும்போது நமக்கு 73 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து ஒரு கேப் அப் தான் சொல்லுவேன். அண்ட் இந்த கேப் அப்பில் நம்ம முக்கியமாக சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,200ங்கிற இந்த ரேஞ்சை வந்து மேலே கிராஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட் கால் ஆப்ஷன்லைக்கு போகும்னு. ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நடுவில் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஓப்பன் ஆச்சு, ஹை வாலடைலிட்டி. செகண்ட் கேண்டில் மேலே, தேர்ட் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேண்டில் தொடர்ந்து 25,220க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புஷ் ஆயிருந்துச்சு. அப்போது இங்கேருந்து நமக்கு மைல்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, நமக்கு ஏறக்குறைய ஒரு 10:15 இல்லைன்னா 10:30க்கு இந்த பொசிஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கிளியராக இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் மேலே கிராஸ் ஆயிருக்கு. அப்போது இந்த மேலே கிராஸ் ஆகும்போது இதுக்கு பேர் கோல்டன் கிராஸ்ன்னு பேர். அப்போது மார்க்கெட் கோல்டன் கிராஸில் வந்திருக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு ஒரு அப்வர்ட்ஸ் கேண்டில், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அப்படியே மேலே தூக்கி சாப்பிட்ட மாதிரி இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அப்போது இந்த கேண்டில் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போது இங்கிருந்து நம்ம வந்து பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா டார்கெட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கிருந்து நமக்கு பொசிஷன் எடுத்திருந்தா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் இருக்கும். அண்ட் இந்த 90 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டில் இருக்குங்கிறனால ஆப்ஷனில் அருமையான ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். அண்ட் இந்த 90 பாயிண்ட்ஸ் எவ்வளோ நேரம் பொறுமையாக போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரத்துக்கு மார்க்கெட் வந்து பொறுமையாக இந்த பாயிண்ட்டை ரீச் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட்லேருந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு எதிர்பார்த்துருந்துருக்கிற ஒரு முக்கியமான ட்ரேடுன்னு சொல்லலாம். ஸோ மீதி எல்லாமே ட்ராப்பிங் ஜோன் தான். ஸோ நமக்கு கிளியராக வெயிட் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இல்லைனா மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ்லாம் வைக்காம ஒரே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சு. ப்ளஸ் வந்து நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் பார்க்கும்போது கோல்டன் கிராஸ் வந்திருக்கு. ரெண்டு விஷயம். இங்கேருந்து நம்ம பொசிஷன் எடுக்கிறோம், பொறுமையாக வெயிட் பண்ணுறோம், மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு டார்கெட் வருது, கால் ஆஃப் பண்ணுறோம். ஆக்சுவலி இங்கிருந்து ஹோல்ட் பண்ணியிருந்தா மார்க்கெட் இது வரைக்கும் போகும். ஆனால் அடுத்த டார்கெட் எங்கே இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 25,450 இருந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இதுதான் ஒரு 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 டிசிப்ளினான வே. இந்த இடத்துல நம்மளோட டார்கெட் வந்துருச்சு, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி அது வந்து திருப்பியும் லாஸ் ஆகி ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். ஸோ நம்ம டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல பொசிஷன் எடுத்தோம், இந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறோம். அதுதான். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக இருக்கிற இன்னைக்கான ட்ரேடிங் பொசிஷன். அது வந்து இன்னைக்கு சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி தான். ஒரு 10:30க்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய ஒரு 1 மணி வரைக்கும் நமக்கு கரெக்டான ப்ராஃபிட் ஜோனில் தான் இருந்துருக்கு. இது சென்செக்ஸ்லேயும் இதே மாதிரி தான். அதே மாதிரி தான் நமக்கு பேங்க் நிஃப்டிலையும்.
ஸோ பேங்க் நிஃப்டிலையும் கரெக்டாக பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. 10:30க்கு வராமல் 10:30க்கு இந்த இடத்துல போகாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 10 மணிக்கே நமக்கு கோல்டன் கிராஸ் வந்துருச்சு. அப்போ இங்கேருந்து பொசிஷன் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த இடத்துல, ஆனால் பேங்க் நிஃப்டியில் நமக்கு டார்கெட் ரீச் ஆகலை. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல இருந்து டவுன்ஃபால் ஆகும்போது இந்த டவுன்ஃபாலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலர் வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் இந்த இடத்துல நமக்கு பார்த்தா தெரியும். 10, 20, இந்த ப்ளூ கலர் வந்து 50, இது வந்து இந்த ஊதாப்பூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா 200. அப்போது இந்த 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை எப்போ கீழே கிராஸ் ஆகுதோ அதுதான் நமக்கு வந்து இருக்கிற ஒரு நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் பாயிண்ட். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு. அப்போது இங்கிருந்து நம்ம கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே வந்தோன்னா 10 and 20 இந்த இடத்துல ஒரு தடவை கிராஸ் ஆயிருக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கிராஸ் ஆயிருக்கு. அப்போது இது ரெண்டும் தான் நமக்கு இருக்கிற ஒன்றா. இந்த இடத்துல நம்ம வந்து செல் ஆஃப் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல செல் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இன்றைக்கி கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், ஏன்னா நமக்கு 2 செல் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50யை பொறுத்தளவு ஒரே ஒரு செல் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு, ஏன்னா நம்ம வந்து சப்போர்ட் தான் நம்ம இங்கே வச்சுருந்தோம். இந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன். அப்போ நாளைக்கு நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி 25,200லேருந்து 25,300க்கு போயிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜோனில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இந்த ஜோனுக்கு போயிடுச்சு. அப்போது இந்த ஜோன் 25,300 அப்படிங்கிறது என்னன்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வீக்லி ஹைன்னு சொல்லலாம், அதாவது இல்லைன்னா மந்த்லி ஹைன்னே சொல்லலாம். நமக்கு அக்டோபர் மாதம் பார்க்கும்போது இதுதான் ஓரளவு ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போது நமக்கு வந்து அக்டோபர் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல புஷ் ஆச்சு. ஸோ அப்போ நமக்கு முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷனில் அக்டோபர் 9ஆம் தேதி இந்த ஜோன் வந்துச்சு. இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்து அங்கேருந்து மார்க்கெட் டெப்த் வந்திருக்கு. ஸோ இந்த அக்டோபர் 10ஆம் தேதி, அதாவது 9ஆம் தேதி இல்லை, கரெக்டாக பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி போன வெள்ளிக்கிழமை. ஸோ போன வெள்ளிக்கிழமைக்கு இன்னைக்கு தேதி எத்தனை? 15. அப்போ போன வெள்ளிக்கிழமை தான். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து போன வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்திருக்குங்கிறனால இங்கே வந்துட்டும் மறுபடியும் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு நிஃப்டி 50யில் மட்டும் கிடையாது, சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே மாதிரி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் ரீச் ஆயிருக்கு 82,600. அப்போ இந்த 82,600 ரீச் ஆனதுலேருந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன், திருப்பி மார்க்கெட் இங்கே போயிருக்கு. அப்போது இதுவும் ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஜோனாக மறுபடியும் ஆகலாம். ஸோ அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு, மறுபடியும் இங்கே போயிருக்கு, திருப்பியும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த இடத்துல வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஏற்கனவே ஒரு தடவை ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதோ இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கோ பேர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை தெரிஞ்சுக்கிறது. ப்ரைஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த ப்ரைஸுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே தான் விழுந்திருக்கு முன்னாடி, இது நமக்கு ஹிஸ்ட்ரி. அப்போது இந்த போன வாரம் நடந்தது தான் இந்த தடவையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அப்போது எக்ஸ்பெக்டேஷன் டவுன்ஃபாலாக தான் இருக்கும். இது வந்து ஜென்ரலாக எல்லாரும் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது. அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நம்ம டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படின்னா, போன தடவை வந்து லோவஸ்ட் பாயிண்டான 25,000 வரைக்கும் நிஃப்டி 50 டவுன்ஃபால் ஆகலாம். அப்போ நிஃப்டி 50க்கு டவுன்ஃபால் ஆகும்போது ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் என்னன்னா 25,220 கிராஸ் ஆகணும். நேற்று மார்க்கெட் பொறுத்தளவு 25,220ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் 25,250ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போது 25,250 தான் நாளையோட மார்க்கெட்டுக்கு நிஃப்டி 50க்கு சப்போர்ட்டு, 25,330 நாளையோட மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தா தெரியும், நம்ம பண்ணியிருக்க ஜோனில் தான் ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் நின்றுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டுக்கு இந்த சப்போர்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மார்க்கெட் வந்து 25,000 ரீச் ஆகும். ஸோ அப்போ இதுதான் வந்து முக்கியமான சப்போர்ட்டும், இதுதான் வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸும். ஸோ இப்போ சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 25,220ங்கிற ரேஞ்சும், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 25,330. அப்போது இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு போன 10ஆம் தேதியிலேருந்து ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே மாதிரியே போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடக்காமல் மார்க்கெட் வந்து புஷ் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போது மேலே போச்சுன்னா நமக்கு 2 டார்கெட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,450. அப்படின்னா நான் இதை வந்து 25,450ன்னு சொல்லாமல் 25,500ன்னு கூட சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. அண்ட் 25,650க்கான போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறனால நம்ம வந்து மார்க்கெட்டில் இந்த அளவு போகும் இந்த வாரத்துக்குள்ள, இல்லைனா நமக்கு தீபாவளிக்குள்ளங்கிறது ஒரு 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 சந்தேகத்துக்குரியது தான். போச்சுன்னா நல்ல விஷயம் தான். ஸோ மார்க்கெட் அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆச்சுன்னா
25,450 and 500 ரேஞ்ச்குள்ள அடுத்த டார்கெட் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,650 இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு நிஃப்டி 50ல இருக்கிற முக்கியமான டார்கெட்ஸும், கீழே இருக்கிறது வந்து நிஃப்டி 50ல இருக்கிற முக்கியமான சப்போர்ட்டும் நமக்கு சொல்லலாம். அப்போ இது வந்து சப்போர்ட். இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 25,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். இன்கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலாக இருக்குன்னா 24,900 வரைக்கும் வரும். ஆனால் நமக்கு இன்ட்ராடேல எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 25,000க்கு மேக்ஸிமம் டவுன்ஃபால் ஆகலாம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா 25,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ இதுதான் நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்கறது பியூரா பிரைஸ் ஆக்ஷன் வச்சு. அப்போ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் தெரியுது. என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு, மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, மார்க்கெட்ல 25,300ல ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, கால் ஆப்ஷன்ஸ் இல்லை. இங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25,200ல ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் இங்க இருந்து சரிவு ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து 25,200ம் 25,000க்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சு, 25,300லேருந்து கீழே வந்துச்சுனாவே ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். ரெண்டாவது இண்டிகேஷன் 25,200. அப்போ இங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் ரேஞ்ச் இருக்கிறனால மார்க்கெட் இங்கிருந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மார்க்கெட் இங்கிருந்து கீழே வந்துருச்சுன்னா. அதே சமயம் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் வந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் 25,500, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25,600. இப்போ நாளையோட மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது, ஸ்டார்டிங் ஒரு ½ அன் அவர் இல்லைனா 1 ஹவர் வந்து இந்த 25,300ங்கிற ரேஞ்ச் வந்து கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து புட் சைடு வந்து ஹோல்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கால் சைடு ஹோல்டிங்க்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். ஸோ இதுதான் நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு முக்கியமானது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்செக்ஸ்லையும். ஸோ சென்செக்ஸ்லையும் 82,600 இருக்கு பாருங்க இந்த ரேஞ்சு. இந்த 82,600ல தான் ஏற்கனவே வந்துட்டு நமக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்குங்கிறத பார்த்தோம். அப்போ திருப்பியும் இந்த இடத்துல வருது. அப்போ திருப்பியும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணணும்னா 82,600லேருந்து மார்க்கெட் நாளைக்கு கீழே வரணும். அதுக்கப்புறம் 82,150க்கு கீழே வரணும். ஸோ இங்கேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 82,150யும், செகண்ட் டார்கெட் இதுலேருந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா 81,790யும் தான் நமக்கு இருக்கிற அடுத்த டார்கெட்ஸ்ன்னு சொல்லலாம். அதே சமயம் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் அப் வந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு சென்செக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ரீச் ஆகும்னா 83,400 வரைக்கும் சென்செக்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட்னா 82,600 தான். நிஃப்டியில் முக்கியமான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,300. அதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி, இந்த பேங்க் நிஃப்டிக்கும் மற்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஏறக்குறைய ஒரு 1.5% தான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. அப்போ இந்த இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆயிருச்சு. அப்போ இப்போ வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக போயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புது ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்போ பேங்க் நிஃப்டி புது ஆல் டைம் ஹையை டச் பண்ணுமோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆயிடுச்சுன்னா இங்கே வாங்கினவங்க எல்லா பொசிஷனில் ஹோல்டு பண்ணியிருந்தவங்களும் செல் ஆஃப் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால மார்க்கெட் கீழே வரதான் செய்யும். ஸோ அப்படிங்கிறனால இது வரைக்கும் நமக்கு டார்கெட் வைக்கலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் வந்து கால் ஆப்ஷன்ஸ் வாங்குறது மந்த்லியாகவே இருந்தாலும் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. அப்படி வந்தாலுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்தோடனே ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிடணும். அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்சை விட கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு போன வாரம் அக்டோபர் 10ஆம் தேதி இருந்த ரேஞ்சை விட இது வந்து ஒரு கொஞ்சம் மேலே போயிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 170 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஆனால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸாக மேலே போகலை. இதே சமயம் நமக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே இருக்குன்னா இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 30 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கு. ரெண்டாவது நம்மளோட சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு 70 பாயிண்ட் போயிருக்கு. ஆனால் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 170 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே புஷ் ஆகிருக்கிறனால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ராங்கான கால் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த ரேஞ்சுக்கு மேலே 56,700க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டினா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து 57,000 வரைக்கும் டார்கெட் இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு முக்கியமான ஒரு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 56,700 தான். ஸோ இதுதான் வந்து 3 முக்கியமான இண்டெக்ஸஸ்லேயுமே நம்ம வந்து நாளைக்கு எதிர்பார்க்கறதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போது நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் ஒரு தடவை ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம இன்னையோட அனாலிசிஸை முடிச்சுக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2வது நாள்
அதாவது மார்க்கெட் வந்து கேப் டவுன் வந்து பாசிட்டிவா வந்துருச்சுன்னு சொன்னோம். நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி. இப்பதான் யுஎஸ் மார்க்கெட் வந்து 15ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. நம்ம இந்தியன் டைமுக்கு ஏறக்குறைய 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த 7 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ ஸ்ட்ராங்கான கேப் அப்ல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நேரா மேல போகாம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நமக்கு நாளைக்கு காலையில பார்க்கும்போது தெரியும். இது கன்சாலிடேட் ஆயிட்டு மேல போயிருக்கா? இல்ல கன்சாலிடேட் ஆயிட்டு அப்படியே சைட்ல இருக்கான்னு. அப்போ இந்த ஏன்னா நமக்கு லாஸ்ட் 2 டேஸா யுஎஸ் மார்க்கெட் எப்படி யுஎஸ் மார்க்கெட் மேல போயிருக்கு. நமக்கும் மேல போயிருந்துச்சு. மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிருந்துச்சு. நமக்கும் கன்சாலிடேட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பிஹேவ் ஆகுதோ, அந்த பிரைஸ் ஆக்ஷன் இந்தியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு கொஞ்சம் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால S&P 500 கேப் அப் கன்சாலிடேஷன், நாஸ்டாக்கும் கேப் அப் கன்சாலிடேஷன், அதே மாரி டவ் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல கேப் அப் வந்து மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு காலையில நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல டீட்டெயிலா பார்க்கலாம். மார்க்கெட் வந்து எந்த சைடுல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.